சார் இப்போ இந்த ஆப் எப்படி ஆர்டர் பண்றது, ஆப் எப்படி யூஸ் பண்றது? ஓகேங்க. ஸோ மை ஃபுட் மை பிரைஸ் ஆப் வந்து ஒரு ப்ரீ ஆர்டரிங் ஆப். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுல 2 விதமா ப்ரீ ஆர்டரிங் பண்ணலாங்க. நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டி சூஸ் பண்ணணும். ஸோ ஈரோடு அப்படிங்கிற ஒரு சிட்டி சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ ஈரோடுக்குள்ள எந்தெந்த ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம கூட டைப்ல இருக்காங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் பேர் காமிக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி பாளையம் காமிக்கும், மற்ற சில ரெஸ்டாரண்ட்ஸ் பேர் காமிக்கும். நாங்க வந்து ஈரோடுல இருக்கிற பெஸ்ட் ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் தான் டைப் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பிரியாணி பாளையம் சூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்குள்ள 2 விதமா ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். ஒன்னு பிட்டிங் கான்செப்ட், பிட்டிங் ஏலத்து முறையில ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கான்செப்ட். இப்போ ஏலத்து முறையில எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 12 ஸ்லாட்ஸ் இருக்கும். எல்லா ஸ்லாட்டுமே 20 நிமிஷம் ஸ்லாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 11 to 11:20 ஒரு ஸ்லாட் இருக்கு. அதே மாதிரி 11:30 இருந்து 11:50 ஒரு ஸ்லாட் இருக்கு. ஸோ இந்த முதல் ஸ்லாட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் லாகின் பண்ணுவாங்க. ஒரு 20 கஸ்டமர்ஸ் லாகின் பண்றாங்க வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பிரியாணி 4 kg பக்கெட்டு இதோடைய ஒரிஜினல் பிரைஸ் 1200 ரூபா. ஆனா பிட்டிங்கோடைய ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலை, ஒரு 650 rupees. ஓகே. ஏன்னா அந்த பக்கெட்டுடைய பொருள் அடக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 550 ரூபாய் கிட்ட இருக்கும். ஒரு 100 ரூபாய் லாபத்துல நம்ம வந்து 650 rupees அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். எல்லா கஸ்டமர்ஸுக்குமே பட்டன்ஸ் கொடுத்துருவோம். பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு +10 +20 +30 அப்படின்னு பட்டன்ஸ் இருக்கும். முதல் கஸ்டமர் சுரேஷ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சுரேஷ் என்ன பண்றாரு, +10 அவங்கனாருன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இதுக்கு 650 இருந்து 10 ரூபா அதிகமா கொடுக்க நான் ரெடி. இப்ப பிரைஸ் வந்து 660 மாறிடும். எல்லா கஸ்டமர்ஸ் யார் யார் லாகின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதோட பிரைஸ் 660 மாறிடுச்சு. இப்போ ரெண்டாவது கஸ்டமர் ரமேஷ், அவர் +10 பிரஸ் பண்றாரு. இப்போ இதோட பிரைஸ் 660 இருந்து 670 மாறிடுச்சு. இப்போ எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும் இப்போ 670. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து 20 நிமிஷம் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க, ரைட்டா? இப்போ இந்த மாதிரி அந்த 20 நிமிஷத்துக்கும் வந்த கஸ்டமர்ஸ் வந்து நான் இதோட 10 ரூபா அதிக தர தயார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு 900 ரூபா வரைக்கும் ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 நிமிஷம் முடிகிற டயத்துல ஒரு 900 ரூபா வரைக்கும் ரீச் ஆகிருந்ததுன்னா அந்த ஆப் என்ன பண்ணும்னா பிட்டிங் ஸ்டாப் ஆயிட்டு டாப்ல இருக்கிற 5 பேருக்கு அவங்க சொன்ன பிரைஸ்ல அந்த ஐட்டத்தை கன்ஃபார்ம் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 900 ரீச் ஆயிருக்குன்னா யாரோ 890 இருக்கும்போது +10 பிரஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 890 இருந்து 900க்கு போயிருச்சு. அப்போ 890க்கு கீழே 880 யாரோ இருக்காங்க, 870 இருக்காங்க, 860 இருக்காங்க. இந்த 5 பேருக்கு, அதாவது 900, 890, 80, 70, 60 இந்த 5 பேருக்குமே அவங்க சொன்ன ரேட்ல கன்ஃபார்ம் ஆயிடும். ஃபிக்ஸ்டு பிரைஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. சரி, அதுல நம்ம என்ன சொல்லுவோம்னா பிட்டிங் எல்லாம் இல்ல. அந்த சிக்கன் பிரியாணி 4 கிலோ பாக்கெட் வந்து ரெகுலர் பிரைஸ் 1200, 900, 950 இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் இருக்கும். நார்மல் கடையோட ரேட்டோட கம்மியா தான் இருக்கும். பிட்டிங்ல போனீங்கன்னா அதோட கம்மியா எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இப்பவே ஆர்டர் பண்ணி முடிச்சிருவோம், டைம் இல்ல அப்படின்னு நினைச்சோம்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கான்செப்ட்ல 900 rupeesக்கு நீங்க செலக்ட் பண்ணி எத்தனை குவான்டிட்டி வேணாலும், அதே மாதிரி 10 பக்கெட் வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல கிரில் சிக்கன் வந்து ஒரு 350 ரூபாய்க்கு இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா 5 கிரில் சிக்கன் போட்டுக்கலாம். அடுத்த பேஜ்ல வந்து நம்ம வந்து பேமெண்ட் ப்ராசஸிங் கேட்கும், பிக்கப் டைம் கேட்கும், பிக்கப் டேட் கேட்கும். இது வந்து குறைஞ்சது ஒரு நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணோம், ஆனா 3 வாரம் வரைக்கும் தள்ளி ஆர்டர் பண்ணலாம். ரைட். ஸோ ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஐடி கம்பெனில டீம் மீட்டிங் இருக்கு, நம்மளுக்கு ஆல்ரெடி டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தெரியும். அன்னைக்கு போயிட்டு நம்ம ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்றதுக்கு பதிலாக இன்னைக்கே ப்ரீ ஆர்டர் பண்ணிட்டோம்னா ஸ்விக்கியை விட கம்மியானு கிடையாது, கடையோட ரேட்டை விட கம்மியா நம்மளுக்கு